அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நேத்தான மினி விலாக் என்னன்னு பார்க்கலாம். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொரக்காய் போட்டு அடை பண்ணியிருந்தேன் நான். சூப்பராக இருந்துச்சு, மொறுமொறுன்னு. உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரிஞ்சிருக்கும். சொரக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி அடையில் போட்டு சாப்பிடுவாங்க. நான் இந்த ரெசிபி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்து மதியத்துக்கு வந்து ரைஸ் வேணான்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் ஷவர்மா சாப்பிட்லான்னு சொல்லி பசங்களும் ஷவர்மாக்கு ஓகே சொன்னனால பீஸா பேஸ் மாதிரி நான் ஷவர்மா பேஸ் வீட்டிலே செஞ்சுட்டேன். ஈஸ்டெல்லாம் போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லெட்யூஸு, வெங்காயம், கேரட்டு, முட்டைக்கோஸ் எல்லாம் வினிகரு, அப்புறம் அந்த பிளாக் பேப்பர்லாம் போட்டு ஊற வச்சுட்டு அதையும் நான் வந்து ஊடால அந்த ஃபில்லிங்காக வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதையும் வந்து உள்ளே வந்து குட்டி குட்டியாக பீசஸ் மாதிரி கட் பண்ணி வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டாச்சு. நம்ம லெட்யூஸ் வந்து நிறையா வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் எங்களோட மதியம் லஞ்சு. நாங்கள் ரைஸ் வேணான்றனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஒரு சில நாள் நம்மளுக்கு தோணும்ல இன்றைக்கி ரைஸ் வேணான்ட்டு, அந்த நாள் தான் நேற்று எங்களுக்கு லஞ்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ராத்திரி வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரவா உப்புமா, அதாவது மசாலா உப்புமா செஞ்சுருந்தேன். இதோட தேங்காய் சட்னி சர்வ் பண்ணியிருந்தேனால நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு உப்புமா செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட்டு, தில் பசந்துன்னு ஒரு ஸ்வீட்டு நம்ம பேக்கரியிலலாம் சாப்பிட்ருப்போம்ல, அதை நான் பஃப் பேஸ்ட்ரி வச்சு நான் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. இதையும் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.